இப்போ இருக்கிற அந்த நாட்டை மீண்டும் அகிம்சை வழியில் கொண்டு போய் சேர்த்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தை அரசியலில் புனிதம் என்பது இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. 2006 நீங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு 10 தேர்தலில் நின்று எனக்கு வாக்களிக்காதீங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சில நோட்டீஸ் நீங்கள் விட்டுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யறதுக்கு அதிரடியான காரணம் விளம்பரமா அல்லது விரக்திக்கு போயிட்டீங்களா? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் முதல் குடிமகனான ஜனாதிபதி தேர்தலையும் போட்டியிடலாம். நல்லாவே தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா கட்சியிலையுமே பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை தடுக்க முடியாது. அந்த தாமரை சின்னத்தின் மீது நீங்கள் குறிவைப்பதற்கு என்ன காரணம்? ஏன் வழக்கு தொடுத்தீங்க? அந்த வழக்கின் நிலவரம் என்ன? சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி இதில் ஏதேனும் தேர்தல் கமிஷன் நியாயமாக நடந்துக்குச்சா இல்லை வேறு ஏதேனும் அதுலேயும் அரசியல் இருக்கிறதா நினைக்கிறீங்க? உங்களுக்கு பின்னால் வேறு ஏதேனும் சக்திகள் உங்களுக்கு தூண்டி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? பாரத பிரதமர் மோடி இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு பின்னால் ஏதாவது சக்தி இருக்கான்னு. 18,000 பக்கங்கள் கொண்டது கொண்டு போய் கொடுத்துருக்காருன்னா முதல்ல அவர் 18,000 பக்கத்தை படிச்சிருப்பாரான்னு தெரியும். யோசிங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தை முற்றிலுமாக எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மிடையே அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவர், 21 ஆண்டுகளாக அரசியலாளராக பொது வாழ்விலும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய எண்ணத்தால் மட்டுமல்ல, உருவத்தாலும் காந்திய சிந்தனைகளை கடைபிடித்து வருகிறார். அவரோடு நாம் என்ன இன்றைக்கு காந்திய சிந்தனையினுடைய தேவை என்ன, பல்வேறு தேர்தல்களில் களம் கண்டிருக்கிறார். குறிப்பாக சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய மலரான தாமரை ஒதுக்கியது தவறு என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். அது குறித்தும் பல்வேறு அரசியல் காந்திய சிந்தனைகள் குறித்தும் அவரோடு பேசுவோம். அவரை அன்போடு வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு இளைஞரான ரமேஷ் அப்படின்றவர், நாங்கள் நெடுநாட்களாக தமிழ்நாட்டில் பல ஆளுமைகளை தொடர்ந்து கவனித்தது போல் உங்களையும் கவனிச்சுட்டு. அதில் நீங்கள் ஒரு யோகா ட்ரைனர், சில ஆன்மீக சில சமூக பணிகளை செஞ்சுட்டு வரீங்க. இப்படி உருவத்தாலும் காந்திய பரிமாணத்தை எடுத்ததுக்கு மிக முக்கியமாக காரணம். அதாவது நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது. ஆனால் சுதந்திரம் எந்த அடிப்படையில் பெற்றதுன்னா அகிம்சை வழியில் பெற்றது. நான் ஒன்றும் ஆங்கிலேயர்கிட்ட போரிட்டு அல்லது அவங்கள அடித்து துரைத்து நம்ம சுதந்திரத்தை அடையலை. எளிமையான முறையில் அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்றோம். அந்த வழியில் பெற்ற சுதந்திரத்தை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கோ அல்லது சமூகத்தினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கோ அவங்க உயிர் தியாகம் செய்து, அதாவது அகிம்சை வழியில் இருந்தாலும் கூட அவங்க உயிர் தியாகம் செய்து தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சுதந்திரத்தை நீங்கள் மதிக்கலினாலும் பரவாயில்ல, பெற்றுக் கொடுத்த அந்த ஆத்மாவிற்காக இப்போ இருக்கிற அந்த நாட்டை மீண்டும் அகிம்சை வழியில் கொண்டு போய் சேர்த்து அதை எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தை இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த அடிப்படையான காந்திய சிந்தனையை முன்னெடுத்தோம். காந்திய கருத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஜே.சி. குமரப்பா அவர் ஒரு பொருளாதார கொள்கை கொடுக்குறார். அதேமாரி சமூக இயக்கங்களுக்காக வினோபா கிட்டத்தட்ட உங்களை மாதிரி அவர் உடைகளோட பூமிதான இயக்கத்தை எல்லாம் நடத்துகிறார். ஆனால் நேரடியாக அரசியல் களம் அப்படின்றது காந்தியை ஈடுபட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. அரசியல் போராட்டங்கள் மக்களோடு நின்று போராடுறாரு. நீங்கள் நேரடி அரசியலில் களம் காண வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் ஏற்படும்? அதாவது காந்தி அவர்கள் இருந்தபோது
இந்த நாட்டில் வந்து அகிம்சை எங்குமே நிறைந்திருந்தது. அது மட்டுமல்ல, அன்னைக்கு வந்து அரசியலில் புனிதம் என்பது இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. அதனால் வந்து நாம் அரசியலில் காந்திய சிந்தனையையும் இந்த அகிம்சையையும் புகுத்தினால் மட்டுமே அந்த பழைய அரசியலை கொண்டு வர முடியும். அன்றைக்கி அவங்க தேவையில்லை. மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து இந்த அரசியலில் வரணும்னு அவசியம் இல்லை. அது இயல்பாகவே வந்து அந்த அகிம்சையும் அந்த மனிதாபிமானத்தோட கூடிய வாழ்க்கை முறையும் அமைந்திருந்தது. இன்றைக்கி அது முற்றிலும் மாறி போனதுனால நம்ம அரசியலில் வந்தால் மட்டும்தான் அதை மீண்டும் கொண்டு வர முடியுன்றதுக்காக. இப்போ 2006 நீங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு 10 தேர்தலில் நின்றுருக்கீங்க. ஒரு முறை வந்து நீங்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தல், அங்கே இருக்கிற சட்டமன்றம், அருகாமையில் இருக்கிற பாராளுமன்றம், அதாவது அரவங்குறிச்சியினுடைய சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறீங்க, நாமக்கல் நாடாளுமன்றத்தில் நிற்கிறீங்க, உங்களுடைய ஊரான செல்லப்பட்டியினுடைய ஊராட்சி தலைவர் தேர்தல் நிற்கிறீங்க. ஒரே நேரத்தில் இந்த 3 தேர்தல்களையும் ஏன் களம் காண வேணும்? அப்படின்னா நமக்கு வந்து வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நம்ம வெறுமனே தேர்தல் பங்கேற்பாளராக இருப்போம் அப்படின்ற சிந்தனையா? இல்லைங்க, நீங்கள் எப்பயுமே தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் நாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை, அந்த விழிப்புணர்வோட தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த களத்தில் மற்றவர்களாக வேறு விஷயங்களை முன்னெடுப்பாங்க. நாம் அந்த தேர்தலுக்கான ஜனநாயக கடமை இது ஒன்று தான். நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வேறு என்ன உழைப்பு கொடுத்தாலும் சரி, மருத்துவராக இருந்து மருத்துவ தொழில் செஞ்சாலும் சரி, பொறியாளர் இருந்து பொறியியல் சார்ந்த இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்தாலும், ஆசிரியராக இருந்து கல்வி கற்றுக் கொடுக்குற தொழிலை செய்தாலும் சரி, மற்ற எந்த தொழிலை செய்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் தொழிலை காட்டிலும், தாய் தந்தையை காட்டிலும் இந்த நாட்டை காப்பதற்காக வாக்குரிமை தான் அங்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த வாக்குரிமை தான் எல்லாத்தையும் தலை சிறந்தது. நீங்கள் இறைவனை வழிபடாமல் கூட இருக்கலாம். ஆனால் இறைவனையே வழிபடணும்னாலும் அது அரசியல்வாதிகள் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால் அந்த அரசியல் தான் மிக முக்கியம் என்பதை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் நாமளும் பங்கெடுத்து, வெறுமனே நம்ம கருத்து சொன்னால் போய் சேராது. அப்போ பங்கெடுக்கணும். அந்த ஜனநாயக கடமையை மக்கள் ஈடுபடுத்தி கொள்ளணும் தங்களோட அப்படிங்கிறதுக்காக அந்த தேர்தலில் நம்ம நிற்கிறோம். ஒரு 50,000 ஒரு ஓட்டுக்காக நீங்கள் ஒரு பிரதிநிதிக்காக நிற்கிற பொழுது, எனக்கு வாக்களிக்காதீங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சில நோட்டீஸ் நீங்கள் விட்டுறீங்க. அது மிகப்பெரிய அளவில் அன்றைய இந்த நாளிதழ்கள் கூட வந்தது. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு அதிரடியான காரணம் விளம்பரமா, அல்லது வந்து இப்படியாவது ஒரு விரக்திக்கு போயிட்டீங்களா, இல்லை இப்படியாவது சொன்னாவது மக்கள் நம்மளை கவனம் பெறுவாங்க? அந்த மாதிரி இல்லை. அதாவது ஏன் எனக்கு வாக்களிக்க வேணாம், நான் சொன்ன கருத்து அது என்ன அப்படின்னா, எனக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்றால் லஞ்சம் இல்லாமல் பண்ணிவிடுவேன். லஞ்சம் யாரும் வாங்க முடியாது. நான் வெற்றி பெற்றுட்டா ஊழல் செய்ய முடியாது யாரும். அப்போ எனக்கு வாக்களிக்காதீங்க. உங்களுக்கு வந்து லஞ்சமும் ஊழலும் நிற்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு வாக்களிக்காது. நீங்கள் கொடுத்த நோட்டீஸ் ஒருத்தர் பார்த்துட்டு நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் அப்படின்னு அந்த தொகுதி சேர்ந்தவர் சொன்னார். இப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்க. அந்த ஒரு கணிசமான ஒரு வாக்கு வாங்கினீங்க, ஆனால் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு வரல. அதனால் அது அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள். சரி, இப்போ இந்த மாதிரி தேர்தலில் நீங்கள் சமூக பணிகள் தேர்தல் களம் காணுவதோடு இருக்கும் பொழுது, திடீர்னு வந்து அந்த ஒரு நிதிநிலை அறிக்கை வந்த உடனே ஒரு 2,60,000 ரூபாய் கடன் ஒவ்வொருத்தனுடைய தலையின் மீது இருக்குன்னொடனே ஒரு செக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த அனுபவம் என்ன? அப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு அதை பெறவில்லை, ஆனால் அதை ஏன் அப்படி தோன்றிட்டு அப்படி போனோடனே அங்கே உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை, அன்றைக்கி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திற்கு, அதாவது ஒரு குடும்ப அட்டைக்கு, ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அந்த அட்டைக்கு வந்து 2,63,000 கடன், அந்த கடன் வந்து இப்போ இருக்குது கரண்ட்டில். அப்படின்னு சொல்லும்போது 2,63,000 ஒரு நபருக்கு உரிய கடன் அப்படின்னா, அப்போ ஒவ்வொருவரும் நினைத்தால், அல்லது அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தர் நினைச்சா கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கடனையும் ஒரு நாளில் அடைச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2,63,000 கட்ட முடியாதானே? கட்டலாம். ஆனால் அந்த இதை நான் யாரோ ஒருத்தர் செய்வாங்கன்னு நினச்சேன். உதாரணத்துக்கு பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கக்கூடியவங்க யாராவது செய்வாங்க, அல்லது சினிமா துறையில் இருக்கிறவங்க யாராவது செய்வாங்க, அல்லது வேறு துறைகளில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது அந்த முன்னெடுப்பு வருவாங்கன்னு நினச்சேன். யாரும் வரல. ஸோ அப்போ நாமளாவது முன்னெடுப்புமே.
அப்போ தமிழ்நாட்டோட கடனை அடைக்கணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்துவோமே. அப்படி ஏற்படுத்தின பிறகாவது யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன், அப்பயும் இல்லை. அப்போ காரணம் என்னென்னா, தமிழ்நாடு கடன்பட்டு இருக்கட்டும்னு நினச்சிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு இருந்தாலும் நாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அன்றைய தினம் ஏற்படுத்தினோம். தொடர் தேர்தல்களில் நீங்கள் பாராளுமன்ற, சட்டமன்ற, ஊராட்சி, உள்ளாட்சி தேர்தல்களில் நீங்கள் பங்கு பெறும்போது திடீர்னு ஒரு ட்ரிப்பு நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நான் பங்கேற்கிறேன் அப்படின்னீங்க. ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் நாமினேஷனும் பண்ணதாக அந்த செய்திகளும் ஊடகங்களில் வந்தது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு எம்பி, எம்எல்ஏ ஒரு 50 பேர் இல்லாமல் நம்ம நாமினேட்டு பண்ண முடியாது அல்லது ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அதை அப்ளை பண்ண என்ன காரணம்? அதாவதுங்க, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் முதல் குடிமகனான ஜனாதிபதி தேர்தலையும் போட்டியிடலாம். இதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அப்போது அந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும்போது அப்போ தான் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். அப்போ இளைஞர்கள் ஏன் இன்னைக்கு தேர்தலுக்கு வரல? அந்த விண்ணப்பிப்பதற்காக நீங்கள் டெல்லி போக வேண்டிய அவசியமே இல்லையா? போய் ஆகணும். நேரில் போனால் தான் விண்ணப்பத்தை எடுத்துக்கணும். இல்லைன்னா 50 பேர் நமக்கு முன்மொழிந்து அதில் ஒருத்தர் யாராவது கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ நான் என்ன காரணத்துக்காக அந்த ஜனாதிபதி தேர்தல் வரலும் போனோம்னா, இன்றைக்கி இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நான் சொல்கிறது மிகப்பெரிய பட்டம் பெற்ற படித்த இளைஞர்கள் ஒரு வங்கியினுடைய அந்த சலானை அல்லது வங்கியில் கொடுக்கக்கூடிய படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி பண்ண செய்ய தெரியாது. அதனாலேயே நிறைய பேர் வங்கி கணக்கு தொடங்காமல் கூட இருந்திருப்பாங்க. அதே போல தான் நிறைய பேர் இளைஞர்கள் இன்றைக்கி தேர்தலில் பங்கெடுக்காமல் இருக்கிறாங்க. காரணம், அந்த படிவத்தையே பூர்த்தி செய்ய தெரியலையே. அதை வெளியில் காட்டிக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதனால் தான் முன்னெடுத்தது என்னென்னா, இங்கே உள்ளாட்சி தேர்தலிருந்து கடைசியாக இந்தியாவில் உயரிய தேர்தலான ஜனாதிபதி தேர்தல் வரலாம், எந்த தேர்தலில் இருந்தாலும் எல்லா தேர்தலும் ஒவ்வொரு முறையாவது பங்கெடுத்து அந்த விண்ணப்பத்தை நாம் பூர்த்தி செய்திருக்கணும். அந்த அனுபவத்தை மக்களிடத்தில், இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எல்லா தேர்தலும் இளைஞர்கள் பங்கெடுப்பாங்க. இளைஞர்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் அறிவார்ந்த, வேகம் நிறைந்த ஒரு அரசியல் வரும் என்பதற்காக அந்த வேட்புமனை தாக்கல் செய்தார். இப்போ தேர்தல்களெல்லாம் களம் காண்டுகிட்டு வந்துட்டுருக்கீங்க. இடைத்தேர்தல்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கூட நின்னீங்க. அந்த இடைத்தேர்தல்களில் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு ஜனநாயக அமைப்பின் மீது என்ன நம்பிக்கை ஏற்பட்டதா? தேர்தல் நடத்தை விதிகள்னு சிலது தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்திருக்குங்க. நல்லாவே தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா கட்சியிலையுமே பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை தடுக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியாத ஒன்றை ஒரு வேட்பாளர் தடுத்துட முடியாது. தேர்தல் ஆணையத்தினாலே முடியாது. சவால் விடுறேன், இந்தியாவில் எங்கே ஒரு வாக்காளருக்கும் பணம் கொடுத்துடாமல் தேர்தலை நடத்திட முடியும்னு தேர்தல் ஆணையம் சவால் விட முடியாது, வாய்ப்பு கிடையாது. இதுதான் தேர்தல் ஆணையம். இதை எப்படி நாம் தெரிவிக்கிறது? மக்கள் மத்தியில் நாம் போய் சொன்னால் தான் தெரியும். அப்போ அது நடந்துட்டு தான் இருந்தது. அந்த இடைத்தேர்தலையும் பணப்பட்டுவாடாலிருந்து எல்லா கட்சிகளும் பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணலன்னுலாம் சொல்ல முடியாது. அதை அந்த கட்சிக்காரர்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுபட்டிருந்தால் அந்த இடத்துல அதை காட்டியிருப்பாங்க. இங்கே பணம் கொடுக்குறாங்க, இங்கே பொருள் கொடுக்குறாங்கன்னு அது செய்திப்படுத்தி வேட்பாளர்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு பக்கம் மக்களே அதை எதிர்பார்ப்பதும் வாங்கும் திறனோடு இருக்கும்போது நீங்கள் அந்த ஜனநாயகத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களுக்கு கொடுத்து பழகிட்டாங்க. அப்போ மக்கள் அதை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ கொடுக்குறது வாங்கலின்னா இதுவும் நமக்கு கிடைக்காம போயிடுமேன்னு நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை அவங்க 84லேருந்து வச்சுருக்காங்க. பல தேர்தல்களில் 2 சீட்லேருந்து 16 ஆனாங்க, 90, 164, இன்றைக்கி ஒரு 300க்கு மேற்பட்ட தொகுதிகளை பெற்று அவங்க ஒரு மாபெரும் கட்சியாக தான் அவங்க இருக்காங்க. நமக்கு அவங்க மீது கருத்து வேறுபாடுகள், பாசிட்டிவ் நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த தாமரை சின்னத்தின் மீது நீங்கள் குறிவைப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கீங்க. ஏன் வழக்கு தொடுத்தீங்க? அந்த வழக்கின் நிலவரம் என்ன? இப்போ நாமளும் ஒரு கட்சி பதிவு செய்திருக்கோம். 2016 இந்திய தேர்தல் ஆணையத்தில் நேரடியாக நாம் தேர்தல் ஆணையத்தினிடமே நேரடியாக கொண்டு போய் மனுவை கொடுத்து நாம் சமர்ப்பித்து அதுக்குரிய நடைமுறைகளை முழுவதும் பின்பற்றி கட்சியை நாம் பதிவு செய்துட்டோம்.
பதிவு செய்த பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் வந்தால் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு இந்த தேர்தலுக்கு வந்து எனக்கு ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு மனுவை நம்ம சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அப்படி சமர்ப்பிக்கும்போது தேர்தல் ஆணையம் அந்த சின்னங்களுக்குன்னு ஒரு காலம் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 10 சின்னங்களை நீங்கள் வந்து தேர்வு செய்யுங்க. நாங்கள் கொடுத்துருக்குற பட்டியலில் 10 சின்னங்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. ஒரு 100 சின்னங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 10 தேர்வு செய்யுங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த 10 தேர்வு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக வந்து வரைந்து ஒரு 4-5 அல்லது 10 கூட நீங்கள் இணைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, நான் என்ன கேட்குறேன்னா 10 சின்னங்களில் ஏதாவது ஒன்று தேர்வு செய்து நமக்கு கொடுப்பாங்க. அது நாம் வரிசையாக எழுதிட்டு வந்திருக்கோம். 1ஆம் நம்பர்லேருந்து 10 வரலாம். அப்போ நமக்கு தேர்தல் சின்னம் கொடுக்குறதா இருந்தால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னா முதல்ல நாம் எந்த சின்னம் கேட்டிருக்கோமோ அந்த சின்னத்தை கொடுக்கணும். ஆனால் அதை தரமாட்டாங்க. அவங்க பெரிய அறிவாளி மாதிரி இந்த 10ல் எதையோ குலுக்கி போட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி குலுக்கி போட்டுக்கிட்டு அதிலிருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பிடிங்கி எடுத்து நம்ம கொடுப்பாங்க. இது எந்த வகையான அறிவுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாம் என்ன கேட்டோம், 10 நீங்கள் கேட்ட கேட்டாச்சு. அதில் முதல்ல இருக்கிறத கொடுக்கலாம்ல. சரி, இல்லை முதல்ல இருக்கிறது வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா நீங்கள் முதல்ல இருக்கிறது கேட்டது நாங்கள் யாராவது ஒருத்தர் கொடுத்தாச்சு, அப்போ 2வது இருக்கிறது கொடுக்கலாம்ல. 1ஐயும் கொடுக்காம 2ஐயும் கொடுக்காம 3ஐயும் கொடுக்காம எங்கேயோ ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு மனசுக்குள்ள தோதுப்பட்டதை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எங்களுக்கு நாங்கள் யோசித்தோம், வரைஞ்சி அனுப்ப சொன்னீங்க, வரைஞ்சி அனுப்பணும். 10 தேர்வு செய்ய சொன்னீங்க, 10 தேர்வு செஞ்ச முதல் சின்னத்தை யாரும் கேட்கல, ஆனால் எங்களுக்கும் தரல. அப்போ இதில் என்ன அடிப்படை? நீங்கள் வரைஞ்சி கொடுத்தது எது? மயில், புலி அந்த மாதிரி இல்லை, அது பொதுவான விஷயங்களை தான் கொடுத்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தானே இந்த விஷயத்துக்கு வரோம். இப்போ நம்ம கொடுத்த சின்னத்தில் 10ல் 1ஐயும் தேர்வு செய்யலை, இடையில எங்கேயோ ஒன்று தேர்வு செஞ்சீங்க. அதை காட்டிலும் என்னென்னா அப்போ எங்கள்கிட்ட ஏன் 10 கேட்கணும்? அப்படி இல்லை, இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றும் போது அப்போ எங்களுக்கு தோணுது இப்போ நாம் கேட்குறது எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போது என்ன காரணத்துக்காக? அந்த காரணமும் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உயிரினங்களில் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளில் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் கேட்டாலும் தரமாட்டோம், அதெல்லாம் அங்கேயே குறிப்பு. 2வது, இந்தியாவினுடைய அதாவது தேசிய சின்னங்கள், மத சின்னங்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பு வச்சுருக்கு. அப்படி பார்க்கும்போது அதை படித்தா அப்போ தேசிய சின்னமான தாமரை மலர் எப்படி ஒரு கட்சி கொடுத்தாங்க? அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டியதாக சூழல் ஏற்பட்டு, அந்த சமயத்தில் தான் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு இந்த தாமரை சின்னம் கொடுத்தது முற்றிலும் தவறானது ஒன்று, சட்ட விதிகளை வந்து முரணானதாக இருக்குது அப்படி உணர்ந்து தான் வழக்கு நம்ம கொடுத்தோம். அந்த வழக்கின் நிலவரம் இப்போ தற்போதைய நிலவரம் வந்து எல்லா விதமான வாத விவாதங்களும் முடிந்து விட்டன. அதற்கான தாமரை சின்னம் தேசிய மலர், அந்த மலர் கொடுத்தது தவறுங்கிறதுக்கான ஆதாரங்களை நம் தரப்பு வழக்கறிஞர்கள் குழு எம்எல் ரவி மற்றும் சிவஞான சம்பந்தம் அவர்கள் சேர்ந்து உரிய ஆதாரங்கள் இன்றைய தினம் வரையில் நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டோம். இனி நீதிபதி அவர்களுடைய 2 அடங்கிய சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நோக்கி நாங்களும் ஆவலோடு இருக்கிறோம். இது எந்த மாதிரி முடிவுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சட்டப்படி நியாயப்படி பார்த்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படியும் தேசிய மலர் தாமரைக்கு கொடுத்தது தவறு என்பது அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி வழக்கு போட்டிருக்கோம். அப்போது உண்மையாலுமே அந்த மாதிரியான சூழலில் தாமரை சின்னம் தேசிய மலர் தான், அதனால் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடாது. பிஜேபிக்காக நான் சொல்லலை, பொதுவாக எந்த கட்சி கொடுத்துருந்தாலும் இதை தான் நாங்கள் கேட்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து, இப்போ சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ந்து தனியாக சில தேர்தல்களில் அவங்க களம் காணுகிறார்கள். 30 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கிறார்கள். 7 அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருந்தும் அவர்களுக்கான சின்னம் வந்து தரப்படவில்லை, கரும்பு விவசாயி சின்னம் தரப்படவில்லை. ஆனால் மிக சமீபமாக துவக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு அவங்க பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெறுறாங்க. இதில் ஏதேனும் தேர்தல் கமிஷன் நியாயமாக நடந்துக்கிச்சா, இல்லை வேறு ஏதேனும் அதுலேயும் அரசியல் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதுலேயும் அரசியல் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து சட்டப்படி நீங்கள் பார்க்கும்போது நியாயமாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால்
தேர்தல் ஆணையமோ அல்லது நாம் தமிழர் கட்சி எதிர்க்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகளோ எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எதை எதிர்பார்ப்பாங்கன்னா, இவங்க எப்போ அசால்ட்டாக இருப்பாங்களோ அந்த சமயத்தில் உரிய சட்டத்தை வந்து நாம் அங்கே போடும்போது இயல்பாக அவங்களுக்கு வந்து இந்த சின்னம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்கள காட்டிட்டு நாம் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணும். அந்த ரெனியூவல் டைம் இப்போ கரெக்டாக பண்ணணும், இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தடுத்த கட்சி அப்புறம் எங்கே நம்மளை முடக்கணும்னு தானே பார்ப்பாங்க. ஒரு பேச்சுக்கு எல்லா கட்சிகளும் அப்படி தான் பார்ப்போம், எந்த இடத்துல நம்மளை முடக்கணும். அப்போ நாம் எங்கே விழிப்புணர்வு தவறும்போது அந்த இடத்துல அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. அது சட்ட ரீதியாக பயன்படுத்துவாங்க, அல்லது இதை பார்த்துக்கிட்டு இருந்தே அந்த இடத்த வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது சட்ட ரீதியாகவும் இருக்கும், உள்ளார்ந்து பார்க்கும்போது திட்டமிட்ட ஒரு அது வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே கூட ஒரு கடிதத்தை, சும்மா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட கடிதம் கொடுக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து நான் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கொடுக்குறேன், எனக்கு இந்த சின்னம் மீண்டும் எனக்கு வேண்டும்னு கேட்டு மனு கொடுக்கலாம், விண்ணப்பம் கொடுக்கலாம். உங்களுக்கு பின்னால் வேறு ஏதேனும் சக்திகள் உங்களுக்கு தூண்டி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? எங்களுக்கு நாங்களே சக்தியாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சக்தியாக தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு பின்புலம்னா பிஜேபிக்கு எதிராக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரிலாம் இல்லை. நாம் வந்து ஜனநாயகத்தை காப்பதற்கு நாம் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம் நம் கட்சியின் சார்பாக. அந்த ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு உறுதி கூறினா, உத்தரவாதம் கொடுத்தால் எந்த கட்சிக்கும் நாம் ஆதரவு கொடுப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பொதுவாக ஜனநாயகத்தை இப்போ நானே கீழே கிடக்கிற குப்பையை அள்ளி போடுறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாருன்னா சரிங்க அள்ளி போடுங்கன்னு தான் போவோம். இல்லைன்னா நாம் அள்ளி போடுறதுக்கான வழிகள் என்னவோ அதை கண்டுபிடிப்போம், அப்படி தான் பண்ணுவோம். அப்படி ஜனநாயகத்தை காப்பதற்காக நாங்கள் முன்னெடுத்து வர்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம இணைப்போம். அல்லது அதை ஜனநாயகத்தை அழிப்பதற்காகவோ அல்லது ஜனநாயகத்தை நிலைநாட்ட தவறும் இடத்துல அது எந்த கட்சியானாலும் நாம் வந்து அவர்களை அதற்கான சட்ட நுணுக்கங்களோடு அவரை நாம் வந்து எதிர்க்க வேண்டிய சூழல். நீங்கள் ஒரு சொந்த கட்சியை நடத்தி ஒரு மக்களுக்கு தேர்தல் வழியாக சில விழிப்புணர்வுகளை தர வேண்டியதுக்காக தேர்தல் களம் காணும் போது ஒரு நியாயமாகப்பட்டாலும் நீங்கள் நல்ல 2024 நான் வந்து பாரத பிரதமர் மோடி இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு பின்னால் ஏதாவது சக்தி இருக்கான்னு, ஏன் நீங்கள் அதை அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அதாவது நம்ம அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சி சார்பாக நம்மளை வந்து இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்ற அடிப்படையிலையும் நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக நில்லுங்க அப்படி அறிவிக்கணும். ஏன்னா நாம் இதுவரையிலும் குடியரசுத் தலைவர் தேர்தல் வரலும் நின்றுட்டோம், பிரதமர் வேட்பாளர் தான் நமக்கு பாக்கி இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் பிரதமர் வேட்பாளர் நீங்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் இப்போது கான்ஸ்டியூஷன் படி உங்களுக்கு 272 பேர் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் பிரதமர், உண்மைதான். ஆனால் நாம் பிரதமர் வேட்பாளருங்கிறதுனால பிரதமர் வேட்பாளராக இனி எந்த ஒரு கட்சி நிறுத்துதோ அங்கே பிரதமர் வேட்பாளராக நிற்கும் போது நாம் அவருக்கு எதிராக நின்னாதான் நமக்கான ஈக்குவல். இப்போ இந்த சைடு யாராவது ஒருத்தர் இப்போ இந்த இந்திய கூட்டணியில் ஒருவேளை கார்கோவோ ராகுல் காந்தியோ அல்லது மம்தா பானர்ஜியோ பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தினால் வருகிறாங்க, அதை எதிர்த்தும் நீங்கள் உறுதியா பிரதமர் வேட்பாளர் யார் நின்னாலும் நாம் எதிர்த்து நிற்போம். நாம் பிரதமர் வேட்பாளர் நிற்கிறோம், உங்களுக்கும் எனக்கும் தான். நீங்கள் ஜனநாயகத்துக்கு ஆகிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு தொகுதியில் ஒருவேளை நீங்கள் ஒரு தொகுதியில் அது ஒரு கணிசமான ஓட்டோ அல்லது ஒரு வெற்றியோ ஒரு எம்பியாக நீங்கள் எலெக்ட் ஆன பொழுது எப்படி நீங்கள் ஒரு பிரதமர் வேட்பாளராக முடியும்? ஜனாதிபதி வந்துலேயே ஒரு ஏதேனும் குறைஞ்சபட்ச ஒரு சதவீத நியாயத்தை சொல்லலாம். நீங்கள் நேரடியாக பிரதமர் வேட்பாளரை நிற்பதன் மூலம் ஒரு பிரதமர் வேட்பாளராக ஆயிட முடியுமா? அது முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துலையாவது வெற்றி பெற்றால் தான் மற்ற கட்சிகள்லையோ அல்லது மற்ற இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர்களிடமோ நம்ம கேட்க முடியும், எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் வந்து என்ன இந்த நாட்டுக்கு செய்யணுமோ அதை செய்வேன். இல்லை, இது ரொம்ப முரண்பாடாக இருக்குல்ல. எப்படின்னா இன்னைக்கு இல்லை ஒருவேளை ஒரு அட்டவணை பற்றின் பிரகாரம் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி தாவல்ன்றது மிக கடுமையான சட்டத்திட்டத்தோடு இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி கட்சி வந்து கூட்டணி வந்து தேர்தலுக்கு பின்னால் செய்யலாம். ஆனால் எலெக்ட் ஆகும் பொழுதே நீங்கள் இருவரை நீங்கள் ஆதரவு கேட்கறது இல்லை, தேர்தலுக்கு பிறகு தான் நம்ம கேட்போம். அது தேர்தலுக்கு பிறகும் கூட கேட்கலாம், அது கூட்டமைப்புங்கிற அடிப்படையில் தான் கேட்க போகிறோம். நமக்குன்னு நம்ம கட்சிக்காக வந்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. நீங்கள் உங்கள் கட்சியில் இருங்க, ஆதரவு நம்ம கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் படி நம்ம செய்வோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த அரசியல் பணிகளுக்கிடையே
உங்களுடைய ஒரு வெல் ட்ரைன்டு ஒரு யோகா மாஸ்டர் நீங்கள் பயிற்சிகளை கொடுத்துருக்கீங்க. எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க? வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நம்ம நாட்டில் இந்தியாவினுடைய ஒரு யூனியன் பிரதேசமான அந்தமான், இது மாதிரி இடத்துல எல்லாம் போய் உங்களுடைய யோகா பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கா? போயிடும். இப்போ கொரோனாவுக்கு பிறகு இப்போ இன்னும் கொஞ்சம் இனிமேல் தான் மீண்டும் அது முழுமையாக வெளிநாடுகளுக்கோ அல்லது மற்ற பயணம் செய்யக்கூடியது. இந்த மருத்துவ சேவைன்றது ஒன்று துவங்குறீங்க. ஆமாம். அது என்ன வகையான சிகிச்சை? அது ஆயுர்வேதமா, தமிழ் மருத்துவமா, சித்த மருத்துவமா? அது என்ன முறை? அதாவது சித்த மருத்துவர்களை கொண்டு தான் நம்ம செய்கிறோம். அது இன்றைக்கி அதுவும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு நோக்கமாக நம்ம செய்கிறோம். குறிப்பாக வந்து இன்றைக்கி வியாதிகளும் மக்கள் மத்தியில் வந்து இருக்கிறதுனால அது எந்த மருத்துவத்திலேயாவது குணமாகும்னு நினைக்கிறாங்க. சித்த மருத்துவம் பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவமாக இருக்கிறதுனால அதை நாம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செயல்பட்டுருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து பரிந்துரை செய்திருக்காங்க முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள். இன்றைய நம்ம ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்களிடம் ஒரு 18,000 பக்கங்களை கொண்ட ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கிறார். அதில் சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் பார்த்துருக்க நேரிடும். இந்த ஒரே நாடு ஒரே டைமில் நம்ம எலெக்ஷன் வைக்கிறதுன்றது உங்களுடைய கருத்து? அதாவது இது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு 18,000 பக்கங்கள் கொண்டதை கொண்டு போய் கொடுத்துருக்காருன்னா முதல்ல அவர் 18,000 பக்கத்தை படிச்சிருப்பாரான்னு தெரியுங்க, யோசிங்க. பல நாட்களாக அதை ஆய்வு செய்து அவர் படிச்சிருக்காரா கேளுங்க. நாளைக்கு கூட 18,000 பக்கமும் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. அதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். என்ன நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க, யாருக்கிட்ட கேட்டீங்க? இல்லை, மக்களிடமிருந்து. எங்கள் ஊருக்கு வரவே இல்லையே. மக்களிடமிருந்து எங்கள் ஊருக்கு வரவே இல்லைங்கிறேன். எங்கள் ஊருக்கு வரவே இல்லை. கடிதம் பெற்றதான் சொல்கிறாங்க. 6,000 பேர். நீங்கள் வந்து எங்களுக்கு தபால் அனுப்புங்கன்னா உங்கள் கட்சி சார்பாக யார் வேணால் அனுப்புவாங்க. நான் ஒரு எங்கள் கட்சியில் வந்து நான் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறேன்பா அப்படின்னு எங்கள் கட்சி சார்பாக இருக்கிறவங்களும் அனுப்புவாங்க கடிதம், எனக்கு உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு. நீ அப்படிப்பட்ட நபர்களோட எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரே நாடுங்கிறத நாங்கள் ஏற்றுக்குவோம், ஒரே தேர்தலுங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? அது வந்து எப்பயும் சாத்தியமாகக்கூடிய ஒரு முறையே கிடையாது. அதாவது 18,000 பக்கங்கள் கொண்டதுல என்ன இருக்கு நீங்க படிச்சதே இல்லையே முதல்ல. இல்லை, வந்திருக்கிற ஓரிரு குறிப்புகளை கொண்டு அவங்க வந்து இந்த இடைத்தேர்தல் ஒரே நேரத்தில் வந்து அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் 18,000 பக்கம் படிச்சிருக்காங்களான்னு கேளுங்க முதல்ல. முக்கியமான சில அந்த முக்கியமான இல்லைங்க. 18,000 பக்கங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அதை படிச்சிருக்கீங்களா? படித்தா எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை, அது நம்ம பின்னால் விவாதிக்கலாம். நம்மளே வந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்க முக்கிய சரத்துக்களை விவாதிக்கலாம். நம்ம விவாதிக்கிறது வேறங்க. உருவாக்குனவங்க இது மாதிரி கொண்டு போய் கொடுக்குறவங்க படிச்சிருக்காங்களா? எங்கள் புத்தகம் நீங்கள் வெளியிடுறீங்க, நீங்கள் படிக்காமல் புத்தகத்தை வெளியிட்டிருப்பீங்களான்னு கேட்குறேன். அது எப்படி வரும்? அப்புறம் அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் அந்த 18,000 பக்கம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள். இப்போது பிஜேபி வந்து கடந்த 10 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவங்க வந்து ஜனநாயக விழுமியங்களை எப்படி பேணுகிறார்களா? ஒரு களப்பணியாளராக நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? இதற்கு முன்னாடி ஜனநாயகத்தை வந்து காத்து கொண்டிருந்ததாக தான் ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சி, அதுவும் மோடி அவர்கள் ஆட்சி ஏற்றதற்கு பிறகு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒன்றான ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தை முற்றிலுமாக எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. உதாரணமாக சமீபத்தில் கூட ஒரு எம்பி சொல்லியிருந்தார், 400 பேர் கொண்ட ஜெயிச்சிட்டோம்னா அரசியலமைப்பு சட்டத்தையே நம்ம முற்றிலும் மாற்றிடலாம். நம்ம அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுடைய உள்நோக்கமே அதுதான், ஜனநாயகத்தை காக்கணுங்கிறதுல அவங்கள அக்கறை இல்லை. அரசியலமைப்பு சட்டம்ன்றது வந்து 400 பேர் வச்சு தான் மாற்றணும்னு இல்லை. இப்போ அவங்க அமர இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி பீரியடில் அவங்க மாற்றிட்டாங்க. 5 வருஷன்றது 6 வருஷம் ஆகினாங்க. அமெண்ட்மெண்ட் 42 பிரகாரம் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அவர் இப்போவும் மெஜாரிட்டி தான் பார்லிமெண்ட்டில் மாற்றலாம். நீங்கள் கீழே மேலே சொல்கிறது அவர் வந்து 400ன்றது இருந்துட்டா தான் மாற்றணுன்றது அவங்களோட உள்நோக்கத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 5 வருஷங்கிறது 6 வருஷமாக மாற்றுங்க, அது 7 வருஷமாக கூட மாற்றுங்க, அதுக்கெல்லாம் நான் வரல. முழுமையாக முற்றிலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இருக்கக்கூடாது. அதற்கு உதாரணங்கள் நிறைய உண்டு. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையர்
நியமிக்கக்கூடியதில் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம், அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் ஒருவர் இருக்கணும் அப்படின்னு இருந்தது. அவரை நீக்கிட்டீங்க. இப்போ பிரதமராக இருக்கிறவரும் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருந்து எப்படி அவங்களுக்கு அதுலேயும் மெஜாரிட்டி தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த இதுலேயும் மெஜாரிட்டி ஒருத்தர் இருந்தால் போதும். இப்போ மெஜாரிட்டினா ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சிக்கு தான் மெஜாரிட்டி. எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் தான் இருப்பார். இப்போ மெஜாரிட்டி எங்கே இருக்குது? அங்கே இல்லை. ஸோ இந்த ஜனநாயகத்தை முற்றிலும் ஒழிக்கணுங்கிற அடிப்படையில் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று, இதை தாண்டி இப்போ சட்டம், அதாவது நீங்கள் எந்த ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும்னாலும் இந்திய அரசியலமைப்புகளை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு புது சட்டத்தை கொண்டு நீங்கள் சட்டம் வந்து மாற்றுங்க, திருத்துங்க, சேர்த்துங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் தடை கிடையாது. ஆனால் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடியும் பொதுமக்களிடம் இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் தெரிவிக்கணும், விளக்கம் சொல்லணும். அதுக்கு ஒவ்வொரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கணும். தேர்தல் வந்துட்டா ஒரு வீட்டுக்கு 4 தடவை கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, உங்கள் சின்னத்தருக்கு ஓட்டு போடுங்க. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு என்னைக்கு நீங்கள் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க வீட்டுக்கு வீடு? அது எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன? கருத்து கேட்பு முறையாக நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. நடக்கலையே. நடந்தா அப்போ எல்லாரும் வந்து கருத்து கேட்கணும்னு வந்து பங்கெடுப்பாங்க. இதில் வந்து திருத்தம் வேணும், அல்லது இதில் திருத்தம் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து ஆலோசனை பண்ணி நீங்கள், அதாவது மற்ற ஒருத்தர் வந்து பைப் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னால் உடனே போடுங்க. இதுக்கெல்லாம் தான் அதிகாரம் கொடுத்துருக்கு, மக்கள் கொடுத்துருக்காங்க. பொது இடத்துல பைப் உடைஞ்சு போச்சுன்னா உடனே பண்ணுங்க. பாலை உடைஞ்சு போச்சா போய் பண்ணுங்க உடனே. அதுக்கெல்லாம் யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணும் போது அதை கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட. ஏன்னா இவங்களாம் ஓட்டு போட்டு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களாம் வந்து இங்கே வந்து உட்காரல. அதுதான் அந்த மாதிரி சிஸ்டம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த பொது வாக்கெடுப்பு அதை அவங்க மின்னஞ்சல்களில் சில பெற்றதாக கூட இப்போ சொல்லியிருக்காங்க. இமெயில் மூலிமா நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த பொது வாக்கெடுப்புன்ற சிஸ்டம்ன்றதில் அவங்க தான் இந்த எலெக்ஷன் அஜெண்டாவை வந்து வெளியிடுறாங்க. அந்த எலெக்ஷன் அஜெண்டாவில் சிலதை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்துட்டா எங்களுடைய அஜெண்டாவை வச்சு தானே அவங்க எங்களுக்கு வந்து வாக்களிச்சுட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள். மோடி அவர்கள் நாளைக்கு ஒரு அஃபிடவிட் கொடுக்க சொல்லுங்கள், நாளைக்கு கொடுக்க சொல்லுங்கள். நான் பிரதமராக இருக்கும் வரையிலும் இந்திய ஜனநாயக, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எக்காரணம் கொண்டும் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொடுத்த சட்டத்தை மாற்ற மாட்டேன். அப்படி மாற்றினா முற்றிலும் பொதுமக்களோட கருத்து கேட்டு தான் மாற்றுவேன். எல்லாருடைய கருத்துக்களும், எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருடைய வாக்காளர். நீங்கள் மெயில் அனுப்புறது எனக்கு மெயில் ஐடி வச்சுருந்தா தாங்க எனக்கு வரும். இல்லாத எத்தனை பேர் கிராமத்தில் இருக்காங்க, அவங்க ஓட்டுலாம் போடலையா உங்களுக்கு? அவங்களாம் குடிமக்கள் இல்லையா? நீங்கள் கொடுங்க, நாளைக்கு அஃபிடவிட் கொடுங்க, நான் கூட ஆதரவு கொடுக்குறேன். ஜனநாயகம் காக்கப்படும், அரசியலமைப்பு மாற்றப்படாது, அந்த அரசியலமைப்பு சட்டம் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு பிரதமர், இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கவே மாட்டார். இப்போ உங்களுடைய கருத்துக்களை இங்கே இருக்கிற சில கட்சிகளும் சொல்கிறாங்க. அதாவது ஜனநாயகத்திற்கு ஆபத்துன்னு சில கட்சிகள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜனநாயகம் காப்போம் அப்படின்னு அவர் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களோடு ஒத்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா? அல்லது ஒரு மற்ற கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுன்ற எண்ணம் உங்களுக்கு? எங்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அதிகப்படியான கட்சிகள் பணத்தை நோக்கமாக வைத்து கொண்டு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து எவ்வளோ நன்கொடை வாங்கலாம், அதாவது எவ்வளோ நம்ம வாங்க முடியும், அதை வச்சு தான் தேர்தலில் நம்ம பங்கெடுக்க முடியுங்கிற சூழலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான கட்சிகள் லஞ்சம் வாங்குற கட்சி தான், பெரும்பாலான கட்சிகள் ஊழல் செய்யும் கட்சிகள் தான், உட்பட பிஜேபி உட்பட. நாங்கள் வந்து தெளிவாக சொல்லுவோம், இது மறைக்கவே முடியாது. பிஜேபி கட்சி நாங்கள் லஞ்சம் வாங்கலன்னு சொல்ல முடியாது, நாங்கள் எங்கேயும் ஊழல் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு நேரடியாக இருக்கிற காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் தான் அது லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் பண்ணாங்கன்னு நீங்களும் தான் பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு வரல. நீங்கள் உத்தம புத்திரன்னு சொன்ன கட்சிக்கு தான் இங்கே நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் உத்தம புத்திரன்னு அவங்க எங்கேயுமே போகிற இடத்துக்குலாம் சொல்லலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து லஞ்சம் வாங்கலை, ஊழல் செய்யலைன்னு அவங்க சொல்லலை. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, பண்ணினாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இன்னும் வேறு கட்சிகளாக இருக்கட்டும். ஆனால் பிஜேபி லஞ்சம் நாங்கள் வாங்காத கட்சி, ஊழல் செய்யாத கட்சின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஆர்டிஓ ஒரு நாளைக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க மோடி அவர்கள் தெரியாதா? கண்மூடி ஒரு நாளுக்கு சவாலோட சொல்லுங்க மோடி அவர்களா. எங்கேயுமே ஆடியோ வழியில் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, வாய் திறக்க சொல்லுங்க, ஆட்சியில் இருக்க மாட்டார் அடுத்த நாள். இல்லை, அது எப்படி முடியும்? அதாவது
நான் சொல்ல முடியும்னா பிரதமரா இருக்கிற நீங்க வாய் திறந்தே சொல்லுங்க. நீங்க ஒரு சட்ட நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லயே நேரடியாக நான் வந்து ஒரு துறை சொல்றேன். ஒரு துறை இல்லைங்க, ஒவ்வொரு துறையும் அவங்க டிஜிட்டலைஸ் ஆகிட்டு வரது மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுட்டு தான் வராங்க. இல்ல நம்ம சொல்றது ஒவ்வொரு இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் அவங்க அங்க நிற்கும் பொழுதுதான் லஞ்சம் பறக்குதுன்னு சொல்லி மெல்ல மெல்ல கவர்னன்ஸ் கவர்னன்ஸ்ன்றத ஒன்று ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது மோடி அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் இல்ல, ஒரு கவர்னன்ஸ் ஒரு பாலிசியை ஒரு கமிட்டி தான் டிசைட் பண்றாங்க. இல்லைங்க, நான் அது கரெக்டாக தாங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, 20 ஆண்டுகளுக்கு பிறகு லஞ்சம் இல்லாத நாடா உருவாக்கும்னு சொல்லுங்க. நாங்க இப்பயே வந்து தேர்தலில் எங்களை ஜெயிச்சா உருவாக்குன்னா உருவாக்கலைன்னு வரும். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு இது சொல்லுங்க, ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் லஞ்சம் இல்லாத இந்தியா உருவாக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எஸ்பிஐயின் மீது கேட்டு பெற்று இப்போ 15ஆம் தேதி அது வெளியிடுறாங்க. இது மக்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் வேணும் அப்படின்றது உட்பட உங்களுடைய கருத்து என்ன? நன்கொடைன்னு கேட்டால் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் வந்து தொடர்பு கிடையாது. உங்ககிட்ட நான் நன்கொடை நேரடியாக வந்து கேட்கும்போது நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுப்பீங்க அல்லது ஒரு 50,000 கொடுப்பீங்க. இல்லை, நான் ஒரு தொழிலதிபராக இருக்கும் பொழுது எவ்வளோ ஆட்சினால் நான் ஒன்று பயன்பெறுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் வந்து ஒரு பெரிய எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு ஒரு 100 கோடி எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் தொழில் இயற்கையாக கிடைக்குது. நான் அதில் ஒரு 10 கோடி ரூபாய் லாபம் பெறுகிறேன். 1-2 கோடிகளை நான் வந்து ஒரு கட்சிக்கு இஷ்டப்பட்டு தரேன். அதை தான் நானும் சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த 100 கோடி ரூபாய் உங்கள் பணமே இல்லை. அது பொது நிறுவனமான வங்கிகள்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு கடனா லோன் வாங்குறீங்க. அந்த பணமெல்லாம் பொதுமக்களுடைய பணம். இந்திய குடிமக்கள், இந்தியாவோட வாழக்கூடிய ஒவ்வொரு மக்கள் வாங்கின பொருள் இருந்த வரிப்பணத்தினுடைய சேமிப்பு பணம். அது வங்கியில் இருப்பது எல்லாருடைய சேமிப்பு பணம், எல்லாருக்குமானது. அது அந்த பணம் உங்கள் ஒருத்தருக்கு கிடையாது. உங்களுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கொடுத்துட முடியாது லோன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரெல்லாம் ஆளுங்கட்சிக்கு வராங்களோ அவங்கெல்லாம் தான் லோன் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியும்னா அவங்க சொன்னால் தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்க டீலே என்ன தெரியுமா, உங்களுக்கு நாங்கள் 100 கோடி தர்றோம். 100 கோடிக்கான தொழில், அதில் லாபம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அது தொழிலெலாம் கிடையாதுங்க, தொழில்னு சொல்லுவோம். நீங்கள் எத்தனையோ போய் ஆய்வு பண்ணுங்களேன். நான் இப்போ ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன். பிரதமர் இப்போ பதவி 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு இருக்குது, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு இருக்குது. அந்த கம்பெனியில் உறுப்பினர்களுக்கு சலுகையில் வந்து டிராக்டர் கொடுப்பாங்க. அந்த டிராக்டர் யாராவது ஒரு பெரும்பாலும் எந்த நிறுவனமாவது வச்சுருக்குதான் பாருங்க, அது விற்றுருக்கும். அப்போ என்ன நீங்கள் அப்போ அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் சலுகை கொடுப்பீங்க. அந்த டிராக்டரை நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுப்பீங்க அந்த டிராக்டரை. அவங்க அந்த 5 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சு விற்றுவிட்டு அந்த 3 லட்சத்தையும் அவங்க பணம் ஆக்கிக்குவாங்க. இதுதான் நிறுவனம். இப்படி தான் நடந்தது. எல்லா இடத்துலையும் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது. நாங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது தான் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். இனி சொல்லப்போனால் நன்கொடை உங்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் என்னுடைய கட்சிக்காரராக இருந்தால் எனக்கு நம்ம கட்சிக்காரர் கேட்குறாருங்கிறதுக்காக 1 லட்சம் கொடுப்பீங்க. அதுவும் பேங்க்கில் போய் க்யூவில் நின்று வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. முடிஞ்சால் ஜிபே அனுப்பிங்க 50,000, அல்லது நேரில் போய் பார்க்கும்போது 1 லட்சத்துக்கு கையில் எடுத்து கொடுப்பீங்க. இவ்வளோதான். ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே தாண்டுனா 1 கோடி 2 கோடி 3 கோடி 100 கோடி அப்படி போனால் அதுக்கு பேர் நன்கொடை அல்ல, அன்பளிப்பு அல்ல, அது லஞ்சம். மிரட்டி வாங்கின லஞ்சம். மிக்க நன்றி. இத்தனை மணித்துளிகள் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகம். நன்றி, வணக்கம்.